வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப் எடுத்துக்கொண்டிருக்கும் அதிரடி நடவடிக்கைகள். இந்த இல்லீகல் இமிகிரன்ஸை பூரா நான் வெளியேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல, அதன் பின்னணியில் வேற சில செய்திகள்லாம் இருக்கு. அதன் பின்னணியில் ஈலான் மஸ்க்லாம் வேற இருக்கிறான். அந்த மாதிரி செய்திகள்லாம் என்ன, அதோட பின்னணி என்ன, இதன் மூலமாக யாருக்கு பாதிப்பு அப்படின்ற செய்திகளையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஈலான் மஸ்கோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. DOE அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எம்பவர்மெண்ட்டாக சம்திங் லைக் தட். அந்த மாதிரி, அதாவது ட்ரம்ப்புக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, இல்லை எதிரான சிந்தனை கொண்டவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பூரா காலி பண்ணி விடுற வேலை தான் இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த ஈலான் மஸ்க் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டம் முழுவதுமே வேறு ஒரு பார்வையை தொடர்ந்து பரவிட்டு இருக்குது. இப்போ கடந்த ஒரு 7-8 வருஷமா என்னென்னா, ரைட் விங் தாட் அப்படின்ற மாதிரி வலதுசாரி சிந்தனையாகவே பேசணும். எதுக்கு எப்போ பார்த்தாலும் நடுநிலைன்னு பேசணும், இல்லை இடதுசாரி சிந்தனைன்றது ஐரோப்பாவில் கிடையவே கிடையாது. எதுக்கு நடுநிலை கூட பேசணும், வேண்டாமே அப்படின்ற மாதிரி அதை என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோ நாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். புதிய நாசி கொள்கை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க சொல்றதே என்னன்னா, ஜெர்மன் மக்கள் இந்த 2ஆம் உலக யுத்தத்தில் செய்த தவறுகளை பற்றி நீங்கள் தொடர்ந்து இப்படி பெருசாக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு கில்ட்டி கான்ஷியஸோடவே இருக்காதீங்க. நம்ம நாடு இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதெல்லாம் நடந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஆக போகுது. இன்னும் 80 வருஷமா வாட்டவர். அதை நினச்சி இன்னும் நீங்கள் கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படி ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய நாசி கொள்கைன்னு ஒன்று வருது. அது சொல்லும்போதே என்ன சொல்றதுன்னா, முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கணும், பெண்கள் விடுதலையை பற்றிலாம் பேசக்கூடாது, பெண்களுக்கு என்ன பெரிய விடுதலை வேண்டி கிடக்கு, முன்னாடிலாம் என்ன சும்மா பேசாமல் வீட்டில் தானே இருந்தாங்க, இப்போ என்ன புதுசாக பெண்கள் விடுதலையெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற குரல் இந்தியாவில் ஒலிக்க பரவாயில்ல, ஐரோப்பிய நாடுகள்லேயே ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த குரல்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் ஈலான் மஸ்க். அதாவது ஈலான் மஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன மாதிரி வேலை அப்படின்னா, இப்படி புரிஞ்சுக்கலாம். நம்ம அமித்ஷா மாதிரி ஒரு ஆளை, உள்துறை அமைச்சரையோ இல்லை ஒரு நிதி அமைச்சருக்கு பதிலாக அதானியை நியமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வேலையை தான் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த வேலையை செய்ததன் காரணமாக அதுக்கு ஈலான் மஸ்கும் இந்த இல்லாத கூத்தெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாப்புல. இதில் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு நாட்டின் அதிபர் பிரசிடெண்ட்டை போய் பார்க்க போகும்போது நாம் எப்படி போவோம்? அதுக்குன்னு ஒரு டெக்கோரம் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன குழந்தை வேண்டாம்ப்பா, அங்கே ஏதாவது சேட்டை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வீட்டில் விட்டுட்டு போவோம். கரெக்டாக? ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தர்ம சங்கடம் ஆகிடும், வேண்டாம் அப்படின்னு. ஒரு சில இடங்களுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போவோம். அவர்களோடு நமக்கு அந்த அளவுக்கு நெருக்கமான பழக்கம் இருக்கும். ஈலான் மஸ்க் என்ன செஞ்சுருக்கிறாரு, அவர் ட்ரம்ப்பை தனியாக பார்க்க போனார், அதிபராகத்தானே பார்க்க போயிருக்காரு. போகும்போது தன்னோட குழந்தைய கையில் தூக்கிட்டு போகிறாரு. போயிட்டு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு, போயிட்டு ஸ்லிப்பர் போட்டுக்கிட்டு, அந்த குழந்தைய தூக்கி தோல் மேலே வச்சுக்கிட்டு உள்ள டான்ஸ் ஆடுற மாதிரி நடந்துக்கிட்டு, அப்போ அதாவது பிரசிடென்ட்டே என் கையில் தாண்டா அப்படின்னு காட்ட தானே விரும்பி இருக்கிறான் அந்த ஈலான் மஸ்க் அப்படின்றது. ஈலான் மஸ்க் மீது எனக்கு கொஞ்சம் மரியாதைலாம் இருந்தது. நல்ல தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாரு அப்படின்னு. இந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப கோபம் வருது. அதாவது ஒரு நாசி கொள்கையோடு செயல்படுவது, ஒரு நாட்டின் அதிபரையே மதிக்காமல் அங்கே போயிட்டு எனக்கு அவரை விட அவர்கிட்ட எனக்கு எந்த அளவுக்கு பவர் இருக்குது பற்றியா அப்படின்னு ப்ரெஸ்ஸுக்கு காட்ட விரும்புறது, அதை ட்ரம்ப்பும் கண்டிக்காமல் இருப்பது, இப்படி பல்வேறு செய்திகள் இருக்குது.
சரி, இப்போ இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு வருவோம். இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சுமார் 1 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்னு ட்ரம்ப்பே சொல்கிறாரு. இப்போ இந்த 1 கோடி பேரையும் அவர் சொல்கிற மாதிரி அனுப்பிட்டாருன்னே வச்சுப்போம். வச்சா என்ன நடக்கும்? நான் சொல்லலை, அமெரிக்க நாட்டு பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் பூரா வெளியே போயிட்டாங்கன்னா, வெளியே அனுப்பப்பட்டு விட்டார்கள் என்றால் அமெரிக்காவின் ஜிடிபி 2% குறையும் அப்படின்றாங்க. என்ன சார் 2% அப்படின்னு நீங்கள் சிம்பிளாக போகலாம். இந்த 2%தோட அளவு என்ன தெரியுங்களா? 2024 அமெரிக்காவோட ஜிடிபி எவ்வளோ அப்படின்னு ஜிடிபி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $29 ட்ரில்லியன். நம்ம மோடிஜி என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் 15 ட்ரில்லியனுக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதில் பாதிக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நாம தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டு இருக்கோம், நாங்கள் தமிழ்நாடுன்ற மாநிலத்தையே $1 ட்ரில்லியன் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவோட டார்கெட்ல 2% நாங்களே அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. அது போலவே அமெரிக்காவோட பொருளாதாரத்தை, இப்ப இருக்க பொருளாதாரத்தை போல 30ல் 1 பங்கு நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம இங்க தமிழ்நாட்டில் பிளான் பண்றோம். அப்ப இந்த $29 ட்ரில்லியன் 2% அது எவ்வளவு அமௌண்ட் தெரியுங்களா? 580 பில்லியன். மில்லியன் எம் கிடையாது, பி. 580 பில்லியன் டாலர். 580 பில்லியன் டாலர் வந்து அடி விழுந்ததுன்னா எவ்வளவு பேருக்கு வேலை போகும்? அந்த வேலை போகும்போது என்ன ஆகும்? அது அப்படியே ஃபனல் எஃபெக்ட்டுக்கு வந்துடும். அப்படியே சரன்னு சுற்றி உள்ளே போயிடும் எல்லாமே. இங்கே ஜிடிபி 2% இறங்கும். 2% இறங்குச்சுன்னா அது மூலமாக நிறைய பேருக்கு வேலை போயிடும். நிறைய கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. வேலை வாய்ப்பு போயிடும். வேலை வாய்ப்பு போனதுனால இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும். வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிப்பதன் காரணமாக ஜிடிபி இன்னும் இறங்கும். இது அப்படியே ஒரு டனல் எஃபெக்ட்ல உள்ளே போய்கிட்டே தான் இருக்குமே தவிர அதுலேருந்து வெளியே வர முடியாது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் சில ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாங்க, இல்லைன்னா நேச்சுரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதே அவர்களையும் அந்த இல்லீகலாக வந்தவர்களையும் ஒரு சில கண்டிஷன்ஸை கொடுத்து முதல்ல ஒரு டெம்பரரி சிட்டிசன்ஷிப் மாதிரி கொடுத்து அப்புறம் பர்மனன்ட் சிட்டிசனாக மாற்றிடுவாங்க. ஏன்னா அந்த வேலைகளை செய்வதற்கு ஆட்கள் இருக்காங்களா, அதுதான் கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. வட இந்திய தொழிலாளர்லாம் வந்து இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் பிடுங்குறாங்கன்னு நம்ம சீமான் பேசுறாரு. இங்கே இப்போ வந்து மெட்ரோவில் வேலை பார்த்துட்டு இருக்க அத்தனை பசங்களையும் திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருவோம். அந்த மெட்ரோவில் வேலை பார்க்குற கட்டட வேலைக்கு எங்கே ஆளுக்கு எங்கே போவீங்க? தமிழ்நாட்டில இருந்து யார் வருவாங்க அந்த கட்டட வேலைக்கு? யாருமே வரலன்னு தானே அங்கேருந்து கூட்டு வந்திருக்காங்க. புரியுதா? யாருமே வரல. அதை புரிஞ்சிக்காம சில பேர் இன்னமும் முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து இங்கே வேலை வாய்ப்பெல்லாம் போயிடுச்சுன்னு. அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்மக்கிட்ட ஆளுங்க இல்லை. நம்ம பிள்ளைங்கள்லாம் படித்து அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வேற வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு இன்னும் நீ வந்து உங்கள் அப்பா கொத்தனார் வேலை பார்த்தாருல, நீயும் கொத்தனார் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கொத்தனாரோட பிள்ளைங்கள்லாம் இன்ஜினியர் ஆகிட்டாங்க. வீட்டு வேலை எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பிள்ளைங்கள்லாம் வந்து படித்து வெளியே பெரிய அலுவலகங்களுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. நான் இந்த உதாரணம்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அதனால் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கார் கழுவுற வேலைக்கு இருந்த ஒரு தாத்தா கூட இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக, எங்கள் ஏரியா ஃபுல்லாக கார் கழுவுறதுக்கு ஒரு நார்த் இந்தியன் பையன் தான் வந்து கழுவிட்டு இருக்காப்புல. அப்போ பைக் மெக்கானிக்கு அசிஸ்டண்ட்டுக்கு ஆள் கிடைக்கலங்க. அவன் ஒரு இந்தியார பையனை தான் போட்டு வச்சிருக்கிறான். நாம் எங்கள் ஏரியாவில் பார்த்து ஒரு 3 பைக் மெக்கானிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, நார்த் இந்தியன் பசங்களை தான் வேலைக்கு போட்டிருக்காங்க. பல ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டலில் பூரா சமையலுக்கு நார்த் இந்தியன் பசங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, எழுத படிக்கவே தெரியாது. அப்போ அவனை என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி உடல் உழைப்புக்கு உண்டான வேலைகளில் தான் வைக்க முடியும். வெறும் உடல் உழைப்புக்கு வேலைகளுக்கு செஞ்சுட்டு இருந்த நம்ம ஆளுங்கெல்லாம் படித்து அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே அது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா அமெரிக்காவில் எப்படி இருக்கும்? அமெரிக்காவில் எல்லாரும் படித்து வேலை போயிட்டாங்க. அப்போ அந்த விவசாயம் சார்ந்த வேலைகள், லாரி ஓட்டுற வேலை, கட்டட வேலை, இந்த மாதிரி உடல் உழைப்பு மட்டுமே தேவை. அதாவது உடல் உழைப்பு தேவைப்படும் வேலைகளை நம்ம குறைவாக சொல்லலை. அந்த வேலை செய்ய ஆள் வேணுமே. ஆள் இல்லாமல் எப்படி பண்ணுறது? இந்த வேலைக்கு ஆள் வேணும்லாங்க. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா 6 மாதமாக மெய்டு யாருமே கிடைக்கல. நாங்கள் 2 பேர் தான் மாற்றி மாற்றி உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். பாத்திரம் கழுவுறதுலேருந்து மற்ற எல்லா வேலையும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கடைசியாக வேலை பார்த்த ஒரு லேடி இதுக்கு மேலே என்னால் வர முடியாதுன்ட்டு அவங்க போயிட்டாங்க.
கூட வேணுமா சொல்லுங்கன்னா, இல்லை கூட வேணும்லாம் சொல்லலைங்க, பையன் வேலைக்கு போவேனான்னு சொல்லிட்டாப்ல, அதனால நான் வந்துட்டேன், நான் போகிறேங்க, எந்த வீட்டுக்கு நான் போகல அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் எங்கேயுமே ஆள் வரல. அதாவது இதுதாங்க விஷயமே. அந்த வீட்டு வேலைக்கு அந்த அடிமட்ட வேலைகளை செஞ்சுட்டு இருந்தவங்க பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டாங்க. படித்ததுக்கப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, அப்பா அம்மா பண்ண கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்காங்க. பார்த்ததுனால என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கல்ல, போதும், நிறுத்துங்க, வீட்டில் இருங்க, ரெஸ்ட் எடுங்க, டிவி பாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களும் சரி, நமக்கு தான் வயசாகுது இல்லை, இனிமேல் அந்த வேலை எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த வேலையெல்லாம் விட்டாங்க. முன்னாடிலாம் எப்படி இருக்கும், அந்த வேலையை பார்ப்பாங்க, அவங்க பிள்ளைங்களும் படிக்காது, படிக்க வைக்க மாட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களும் வளர்ந்த உடனே திரும்பி அந்த வேலைக்கே வந்துடுவாங்க. இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த கல்வி எப்படி மேலே தூக்கிட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது இல்லை. அப்போது அமெரிக்காவில் இதே போல் தொடர்ந்து இந்த மாதிரி இல்லீகல் இமிகிரன்ஸ், நான் இவங்களை பூரா வெளியே அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? உங்கள் பொருளாதாரம் பாதிக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம தோழர் மருதையன் ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருந்தார். இலங்கையில் இந்த தேயிலை தோட்டங்களில் வேலை பார்த்தவங்களை பூரா மலையக தமிழர்கள்னு அடித்து விரட்டும் போது அந்த ஈழத்தமிழர்கள்லாம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தால என்ன நடந்தது, ஈழத்தமிழர்களை அடித்து விரட்டினாங்க. இதை மருதையன் அதோட இதை பொருத்தி பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்காவில் இப்போ ஏன்னா மலையக தமிழர்கள் இல்லீகல் இமிகிரன்ஸ்ன்னு சொல்லி தானே அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தமிழர்களையும் மிரட்டினாங்கல்ல. அப்போ அதை போலவே அமெரிக்காவிலையும் நடக்கும் பாருங்க. முதல்ல இல்லீகல் இமிகிரன்ஸை அனுப்புறேன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் படிச்சுட்டு போன என்ஜினியரையும் நீ உங்கள் ஊருக்கு போ, எங்களுக்கு வெள்ளைக்காரன் மட்டும் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புவான் அப்படின்னு மருதையன் தோழர் சொன்னார். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான், இருந்தாலும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பே இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது. அதனால் கவனமாக இருக்கணும். அங்கே இருக்க தமிழர்கள் குறைந்தபட்சம் இவர்களை வெளியேற்றும் போது மரியாதையாக அனுப்புங்கன்னு சொல்லியாவது பண்ணணும். அது கூட வாய் திறக்காமல் உட்கார்ந்துருக்கிறாங்க. நாளை இந்த பிரச்சனை உங்களுக்கே வந்தாலும் வரலாம். அதனால் கவனமாக இருங்கள் அப்படின்னு கேட்டுப்போம். இது குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.